ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மொச்சக்கட்டை கத்திரிக்காய் போட்டு சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லா ஆப்பிட்டேன். ஆப்பம் செஞ்சுட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு இடித்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ நல்லா பூண்டு சாட்டை பண்ணணும். பூண்டு செவந்து வர அளவுக்கு நம்ம செவத்துக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். சூப்பராக பாருங்கள். நம்ம குழம்பு காராமணி குழம்பு மொச்சக்கட்டை குழம்பு சூப்பராக. இப்போ கத்திரிக்காயும் இதிலையே சேர்த்து ஒரு வதக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த மொச்சக்கட்டை குழம்பு சாதத்துக்கு சுடு சாதம் வச்சுட்டு ஏதாவது ஒரு கூட்டோ ஒரு பொரியலோ வச்சுட்டு இது கூட காம்பினேஷன் சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டோம். இதுக்குள்ளேயே வெங்காயம் தக்காளியிலேயே போட்டு நம்ம கத்திரிக்காயை நல்லா வதக்க விடணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, மொச்சக்கட்டை வேக வச்சுருக்கோம். முண்டைக்கண்ணு மொச்சக்கட்டைன்னு சொல்லுவாங்க இந்த மொச்சக்கட்டை பேர். நாட்டு மொச்சக்கட்டை கடையில் போயிட்டு முண்டைக்கண்ணு மொச்சக்கட்டைன்னு கேட்டிங்கன்னா நல்லா தருவாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வச்சா கூட செம்ம டேஸ்ட் வரும். இப்போ நம்ம இதில் புளி சேர்த்து அந்த மொச்சக்கட்டை வேக வச்ச தண்ணியிலேயே புளி கரைச்சி சேர்த்துக்கிட்டோம் ஒரு நெல்லிக்காய் அளவு. அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த அளவு குழம்பு நான் ஒரு 4 பேருக்கு செய்கிறேன். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோம்னா நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைமல்டேனியஸாக முன்னாடியே நம்ம இதெல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த மிளகாத்தூள் புளி கலவையை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய், நம்ம மொச்சக்கட்டை எல்லாம் சேர்த்து கொதித்து வரப்போ நம்ம குழம்பு செம்ம வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சோம்பும் தேங்காயும் அரைச்சி சேர்க்குறேன். சோம்பு தேங்காய் அரைச்சி சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம குழம்பே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. கலக்கிறப்ப நம்ம தேங்காய் ஊற்றி கலக்கிறப்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம குழம்பு. அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான மொச்சக்கட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்ம மொச்சக்கட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.